நெல்லை டவுனில் உள்ள திருவள்ளுவர் அரங்கத்தில் இனிய நந்தவனம் நெல்லை சிறப்பிதழ் அறிமுக கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு திருநெல்வேலி திருவள்ளூர் பேரவை அமைப்பாளர் கவிஞர் ஜெயபாலன் தலைமை தாங்கினார். பாரதியார் உலக பொது சேவை நிதியம் செயலாளர் கவிஞர் கணபதி சுப்பிரமணியன், ஆசிரியர் கோமதி நாயகம், நெல்லை டைம்ஸ் நாளிதழ் ஆசிரியர் தம்பான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கலை பதிப்பக ஆசிரியரும் மாவட்ட இனிய நந்தவனம் இலக்கிய வட்ட தலைவருமான தலைவர் கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி வரவேற்று பேசினார். இனிய நந்தவனம் சிறப்புதழை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்க மாவட்ட தலைவர் நாரும்புநாதன் அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரை ஆற்றினார். கலை இலக்கிய பெருமன்ற மாவட்ட தலைவர் சக்தி வேலாயுதம், கிராமப்புற இளைஞர் மன்ற தலைவர் மூக்குப்பேரி தேவதாசன் ஆகியோர் இதழ் குறித்து கருத்துரையாற்றினார். கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவை செயலாளர் பாலகிருஷ்ணன், திருநெல்வேலி பசுமை நகர அரிமா சங்க பட்டய தலைவர் திருமலை முருகன், சுத்தமல்லி திருவள்ளுவர் கழக தலைவர் சொக்கலிங்கம், பாப்பாக்குடி பைந்தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் பாப்பாக்குடி முருகன், சேரன் மகாதேவி தமிழ் பேரவை செயலாளர் பாலசுப்பிரமணியன், நெல்லை மாவட்ட தமிழ் நல கழக தலைவர் முருகன், வள்ளலார் தமிழ் மன்ற செயலாளர் உத்தண்டன், அம்பை தமிழ் இலக்கிய பேரவை செயற்குழு உறுப்பினர் அகஸ்தியர், பட்டி லட்சுமணன், துர்கா டைல்ஸ் உரிமையாளர் ஆதிமூல கிருஷ்ணன், நெல்லை டைம்ஸ் நாளிதழ் ஆசிரியர் தம்பான், நிழல் இலக்கிய தல கவிஞர் பிரபு, பட்டிமன்ற பேச்சாளர் புத்தநேரி செல்லப்பா ஆகியோர் வாழ்த்தி பேசினர். இனிய நந்தவனம் மாத இதழ் ஆசிரியர் நந்தவனம் சந்திரசேகரன் ஏற்புரையாற்றினார். கவிஞர் முத்துசாமி, நூலகர் அகிலன் முத்துக்குமார், எழுத்தாளர் தலவாய் மாடசாமி, கவிஞர் தச்சை மணி ஆகியோர் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தனர். எழுத்தாளர் வள்ளி சேர்மலிங்கம் நன்றி கூறினார். நல்லாசிரியர் ராஜேந்திரன், சிவசெல்வ மாரிமுத்து, முனைவர் சரவணகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீங்க எல்லாம் வர்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நீங்க எல்லாம் அவர் கூப்பிடுவாரு, படைப்பாளிகள் கவிஞர்கள் வருவார். 2 மாணவிகள் வந்திருக்காங்க பாருங்க, அவங்கள நான் பாராட்டுகிறேன். அது இப்போ அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார். ரிட்டையர்ட் ஆன பிறகு கூட தன்னுடைய ஆசிரியருக்கு ஒரு புத்தகம், அவர் சார்ந்த ஒரு புத்தகம் வெளியிடுறாரு. அவர் நிச்சயம் அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்துருக்க மாட்டார். அவங்களா தன்னிச்சையாக வந்திருக்காங்க. அவர்களை நான் பாராட்டுகிறேன். அடுத்த தலைமுறை என்பது அதுதான். நம்ம வர்றது வேற, அது வேற விஷயம். அப்போ அவருடைய அந்த புன்னகைக்கூடிய அவரை பற்றி சரி, நமக்கு தான் பாப்பா குடியாரை பற்றி தெரியுமே. அவர் என்னத்தை பெருசா பேசுவாருன்னு சில பேர் ஸ்கிப் பண்ணிட்டு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நான் உட்காந்து ஃபுல்லாக படித்தேன். நான் இணையத்தில் படித்த புத்தகத்தை நான் இங்கே தான் பார்த்தேன். அவர் மருத்துவக் கல்லூரியிலே பணிபுரிந்தாருங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இங்கிருந்து வேலை கிடைக்காம சென்னையில் போய் திரைப்பட விநியோகஸ்தர் படப்பெட்டி விற்கிற இடத்துல எல்லாம் வேலை பார்த்துருக்காரு. அதை படிச்ச பிறகுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இது வரைக்கும் அவர் நம்மகிட்ட சொல்லவே இல்லையே. இனிய நந்தவனம் மூலமா தான் நம்ம தெரிஞ்சு பண்ணிருக்கேன். 15 வருஷமா கூட சுற்றி தலைவர். ஆனா திரைப்பட விநியோகஸ்தருடைய அந்த கம்பெனி பாயா இருந்திருக்காரு. சினிமாவில் சினிமா தேட்டரோட வந்திருக்காரு. சினிமா கொட்டைகளே மேனேஜராக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல. சென்னையில அதற்கு பிறகு ஒரேடியா பாய கெட்டு போவான்னு சொல்லி தூத்துக்குடியில சம்பந்தமே இல்லாம தூத்துக்குடி பள்ளியிலே வகுப்பு எடுத்திருக்கிறார்.